சிஎன்ஜி மோடில் கொஞ்சம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் டிம்மான மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே இந்த ரைட் சைடில் வந்தோம்னா நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் சிஎன்ஜி மோடில் ஓட்டுறப்போ வந்து பவர் ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரியாக இருக்கு. கொஞ்சம் வண்டி பாடி கொஞ்சம் ப்ராடராக ஒரு மாதிரி ஏரோடைனமிக்கலாக இன்னும் கொஞ்சம் பெருசாக லைட்டாக பாடி பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சைலன்சரில் கொடுத்துருக்க அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் இருக்குல்ல பிளாக் கலரில், அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான கோட்டிங்காக கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் லைட்டாக காலை சுட்டுக்கிட்டேன். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஹீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கால் சுடும். பட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த கம்ப்யூட்டர் செக்மெண்ட் அப்படின்றது நல்ல ஒரு மூவிங்கான செக்மெண்ட். அப்கோர்ஸ் நிறைய வண்டி இப்போ புதுசாக லான்ச் ஆகிட்டு இருக்குது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில். பட் இந்த கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டோட மூவிங் நல்ல ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி நிற்காமல் ஓடிட்டு தான் இருக்குது. நிறைய புதுசான பைக்ஸும் வருது. சமீபத்தில் பஜாஜ் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் 125 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்த வண்டி தான் இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வண்டியோட ரிவ்யூவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 125 சிஎன்ஜி பைக் அந்தளவுக்கு மைலேஜ் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஜாஜ் ஃப்ரீடமோட காஸ்டிங் பற்றி பார்க்கலாம். காஸ்டிங் பொறுத்தவரை நமக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 90,000 ஸ்டார்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் ட்ரம் வேரியண்ட் வித்தவுட் எல்இடி லைட்டிங்ஸ் இல்லாமல். அண்ட் அதோட ஆன்ரோட் காஸ்ட் பொறுத்தவரை நமக்கு 1,11,000 கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு 5,000 ப்ரைஸ் ஹைக்கில் அதே ட்ரம் வேரியண்ட் வித் எல்இடி லைட்டிங்ஸ், இந்த ஹெட்லைட்டாக இருக்கட்டும் அந்த டெய்ல் லைட்டுமே எல்இடியில் வரும். அதோட ஆன்ரோட் காஸ்ட் கிட்டத்தட்ட நமக்கு 1,16,000 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் வித் எல்இடி அந்த பர்டிகுலர் வேரியண்ட் தான் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இந்த பர்டிகுலர் வேரியண்டோட காஸ்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 1,10,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்ரோட் காஸ்ட் 1,16,000 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸுமே பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ரெட் கலர் தான் பார்க்க நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்குது இந்த வண்டிக்கு. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைஸிங் பற்றி என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரீடமோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரை நமக்கு 124.5 cc 4-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏர் கோல்டு தான் ஆப்வியஸ்லி. அண்ட் இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 9.5 PS at 8,000 RPM. அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் பொறுத்தவரை நமக்கு 9.7 Nm ஆஃப் பீக் டார்க் அட் 7,000 RPMல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர்ன்றனால நம்ம ரொம்ப அடித்து விரட்டி ஓட்ட போகிற அந்த ஒரு கட்டாயம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இன்ஜின் வந்து நல்லா சூப்பராக ஒரு சப்போர்ட்டிவான இன்ஜினாக தான் இருக்குது. அண்ட் இந்த சிஎன்ஜியோட இந்த இன்ஜின் நல்லாவே பிளெண்டாக இருக்குது. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த பவர் ஃபிகர்ஸ் பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஒரு ரவுண்டான செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெட்ரோவிஷான ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய வண்டி இப்போ வரதில்லைனா கூட ஒரு பஜாஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரவுண்டான ஹெட்லாம்ப்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ரவுண்டான செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடி யூனிட் தான் ஹெட்லாம்ப் பொறுத்தளவுக்கு. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்னைசேஷன் பண்ணலாம். நம்ம மாடர்னைசேஷன் பீரியடில் நம்ம இன்னும் போய்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போ நமக்கு இந்த ஃபோக்ஸில் பார்க்குறீங்க, ஃபோக்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்க இந்த சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்கிறதுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருக்குது. இது மேலே ஃப்ரீடம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வண்டியோட நேம்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிட்டிக்கு நல்ல ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன் இதுவே தேவை தான் நமக்கு. ஆப்வியஸாக சிட்டி ரைட்ஸ் தான் இந்த வண்டி அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் நல்லாவே வேலை செய்யுது. அண்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் பார்க்கலாம். பிரேக்கிங் பொறுத்தவரை நமக்கு 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இல்லை, காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. பட் வந்து ஏன் மிஸ் பண்ணாங்கன்றது தெரில. பட் ஸ்டில் இந்த பிரேக்கிங்கே வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் டயர்ஸை பொறுத்தவரை நமக்கு 90/80 17 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைன் பொறுத்தவரை நமக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியான டிசைனில் தான் ஒரு சின்ன ஒரு டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லேம்ப் எல்இடி தான், பட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஒரு ஹாலஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்இடியாக கொடுத்துருந்தா இப்போ மாடர்ன் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மாடர்னைசேஷன் பீரியடில் தான் நம்ம இப்போ இருக்கோம்.
அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டயர்ஸ்க்கு வருவோம். டயர்ஸை பொறுத்தவரை நமக்கு 120/70 16 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில் கொடுத்துருக்க ரெண்டுமே அலாய் வீல்ஸ் தான் அண்ட் எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நமக்கு டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது, ட்ரம் ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு பின்னாடி ட்ரம்மும் முன்னாடி டிஸ்க்கும் தான் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் வண்டியில். இது டாப் அண்ட் லைன் வேரியன்ட் தான். ஸோ இப்போ பின்னாடி ட்ரம்மோட பிரேக்கிங்கோட அளவு அப்படின்னு பார்க்க போனால் 130 mm ஆஃப் ட்ரம் பிரேக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. காமி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த வண்டியில், நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ இந்த வண்டியில் காமி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காங்க, நல்லாவே கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ரியர் ஸ்பெக் பொறுத்தளவுக்கும் சரி, நம்ம இந்த ரியர் டீடைல்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃப்ரீடமோட எர்கனாமிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். எர்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் பைக் தான் நான் சொன்னேன், பட் ஏதோ ஒரு பெரிய வண்டியில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் 825 mm. 6 feet கை எனக்கு வந்து இது ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. பட் கொஞ்சம் ஹைட்டாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5'8" அந்த மாதிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வண்டி கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வண்டியோட வீல் பேஸ் பொறுத்தவரை நமக்கு 1340 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 170 mm. அண்ட் இந்த வண்டியோட கர்ப் வெயிட் அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான செக் வச்சுருக்காங்க. 148 kilograms ஆஃப் கர்ப் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லைட் வெயிட்டான வண்டி தான். பட் வந்து நம்ம இப்போ நின்று தள்ளுறோம் அப்படின்னா அந்த சிஎன்ஜி டேங்கோட வெயிட் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் உங்களுக்கு இந்த சப்போஸ் நீங்கள் இந்த வண்டி வச்சுருக்கீங்க இல்லைனா வாங்க போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ நின்று ஒருக்கா தள்ளி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வண்டியோட கர்ப் வெயிட் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். வண்டியோட ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸாஸ்ட் நோட் வந்து பெட்ரோல் மோடில் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் சவுண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் எதான்னு பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் மோடோட சவுண்ட் கேட்டிங்க. இப்போ அதே சிஎன்ஜி மோடில் நம்ம பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே வந்து என்னோட ஒரு பெரிய டிப் என்னென்னா, நீங்கள் இப்போது இந்த பைக் வாங்குறீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபியூவல் மோட்ஸ் மாற்றிக்கிறது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்ஜெக்டர்ஸை பெருசாக டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த டிப் சொல்கிறேன். நீங்கள் ஆன்கோலி மாற்றிக்கலாம், கம்பெனியாக தான் சொல்லுவாங்க. பட் ஆஃப் பண்ணி மாற்றுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கும் எதுவும் ஆபத்தில் முடியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போது சிஎன்ஜி மோடில் போட்டிருக்கேன். சிஎன்ஜி மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் சிஎன்ஜி மோடில் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். சிஎன்ஜி மோடில் கொஞ்சம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் டிம்மான மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸாஸ்ட் நோட்டு லைட்டாக ஒரு குறைவு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சப்போஸ் நீங்கள் இந்த சவுண்ட் இப்போ கேட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் நோட் பண்ண முடியுதா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்விட்ச் கேஸ் பொறுத்தவரை நமக்கு இங்கே ஒரு ஆன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான ஸ்விட்ச். அப்புறம் வந்து இந்த வண்டியில் ப்ளூடூத் கனெக்ட் இருக்குன்னு சொன்னேன். இன்கேஸ் வந்து கால் கட் பண்ணுமா இல்லை ஆக்டிவேட் பண்ணுமா அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஸ்விட்சாக அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்விட்ச், கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்விட்சாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பெட்ரோல் மோட்ஸ் மாற்றிக்கிறதுக்காக, ஃபியூவல் மோட்ஸ் மாற்றிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே கிளிக் பண்ணால் சிஎன்ஜி, கீழே கிளிக் பண்ணால் பெட்ரோல். ஸோ நல்லா டக்குன்னு மாற்றிட்டு போகிற மாதிரி தான். நான் வந்து ரைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்விட்சிங் பண்ணுறது கொஞ்சம் வயபிளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து வண்டியோட இன்ஜினையும் காப்பாற்றும். ஸோ அதுதான் பெட்டரான ஆப்ஷன். நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மோட்ஸ் மாற்றிக்கிறது ஒரு சேஃபரான ஆப்ஷன். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் நமக்கு ஹை பீம் லோ பீம்க்கு உண்டான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பாஸ் லைட்டும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ரைட் சைடில் வந்தோம்னா நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்வெல்ஸ் ஸ்விட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மொட்டையாக விட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஹசார்ட் லேம்ப்ஸுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷனாச்சும் கொடுத்துருக்கலாம். ஸோ சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் ஹசார்ட் லேம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஏன்னா எல்லா வண்டியிலையும் இப்போ ஸ்டாண்டர்டாக ஹசார்ட் லேம்ப்ஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக வந்துட்டுருக்கு. பஜாஜ் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்விட்ச் கேஸ் வந்து இவ்வளோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த சிஎன்ஜி பைக், பஜாஜோட ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக்கை ஃபில் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இப்போ சிஎன்ஜி எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக பெட்ரோல் போடுற மாதிரி 200 போடுங்க 100 போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற வரைக்கும் அது ஃபுல் டேங்க் ஆகிடும். ஃபுல் டேங்க் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்து கார்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோஸாக இருந்தாலும் சரி, பைக்குக்கும் இந்த சிஎன்ஜி பைக்கும் இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம 200 போடுங்க 1 கிலோக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அது மாதிரி ஃபில் ஆகாது. ஸோ ஃபுல் டேங்க் ஆகிற வரைக்கும் தான் நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ 0 போட்டு அவங்க வந்து பார்க்குறீங்க, இந்த மீட்டரில் பார்க்குறீங்க எவ்வளோ கேஜி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இது மாதிரி. ஸோ ஆல்ரெடி இப்போது ஷோரூமில் நமக்கு வந்ததுனால ஒரு 0.45 kilograms அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷோரூமில் 0.50. ஸோ அதுக்கு மேலே பிடிக்கல. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபில் பண்ணதுக்கு ரேட் எவ்வளோ அப்படின்னா ஒரு 44 ரூபா
அந்த மாதிரி ஒரு ரேட்டில் கொடுத்துருக்காங்க. 44 ரூபாய்க்கு 50 கிராம் கிட்ட வந்திருக்கு. ரைட், கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஓட்டி பார்த்துட்டு திரும்ப இதே பங்க்கில் நம்ம ரீஃபில் பண்ணி நம்ம மைலேஜ் செக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தான் நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கோம் பஜாஜ் ஃப்ரீடமில். ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நம்மளால் வந்து இப்போ இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து நமக்கு வந்து ட்ரிப் மீட்டர் செட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எப்படி இந்த 50 கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து டுவர்ட்ஸ் வந்து வேளச்சேரி அந்த ஏரியா வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஃப்ரம் குரோம்பேட்லேருந்து வேளச்சேரி அந்த கிராண்ட் மால் தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நமக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அதையே போயிட்டு அப் அண்ட் டவுன் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக கம்யூட்டர் பைக் அப்படின்றனால கண்டிப்பாக நம்ம ஓட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றது அந்த ஃபேக்டரி நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். வண்டி வந்து சிஎன்ஜி ஒரு புது கொலாப். பஜாஜ் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பைக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது நமக்கு வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட்டில் ஏதாவது கம்மியான ஒரு லெவல்ஸ் நமக்கு தெரியுதா, ஏதாவது அந்த டவுட்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் மேக் நோ மிஸ்டேக், இந்த வண்டி வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு சிஎன்ஜி பைக்குன்றது அந்த வேரியேஷன் எப்போ தெரியுது அப்படின்னா, வண்டி இக்னிஷனில் நம்ம சிஎன்ஜி மோடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ தான் நமக்கு தெரியுதே தவிர்த்து நமக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக தெரியல. ஸோ அதை நம்ம சுவிட்ச் மாற்றுறப்போ சிஎன்ஜியில் ஒரு சவுண்ட் வருது, பெட்ரோலில் வந்து ஒரு சவுண்ட் வருது. ரைட், அப்போ கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக செஞ்சுருக்காங்க, செம்மையான R&D பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜுக்கு ஒரு பெரிய கூடோஸ் இந்த விஷயத்தில். ஸோ இப்போ அந்த வண்டி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குது. ஒல்லியாக இருக்குது. ஆனால் பின்பக்கம் அந்த சீட் இருக்கிற இடம் வந்து செம்ம ப்ராடாக இருக்குது, ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது சீட்டை பொறுத்தளவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் உட்காந்து போகலாம். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா முன்னாடி ஒரு குழந்தை, நீங்கள் நடுவில் உங்கள் குழந்தை, அப்புறம் உங்கள் ஒய்ஃப், அந்த மாதிரி ஏதாவது உட்கார வச்சுட்டு கூட போகலாம். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய சீட்டாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து என் பின்னாடி நம்ம கேமராமேன் சஞ்சய் உட்காந்துருக்காரு. அவரும் கேமரா பேக் வச்சுருக்காங்க, நானும் வந்து என்னோட பேக்கும் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருந்துமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எந்த குறையுமே கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்குமே சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ அது வந்து அதோட ஜாபை நல்லாவே பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு ஒரு மோனோ ஷாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி ரியர் சஸ்பென்ஷனுக்கு, அதுவுமே நல்லா சாஃப்டாக கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்து இல்லை, காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ பிரேக்ஸுமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஈஸியாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு உண்டான கரெக்டான கேலிப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போது இந்த வண்டி வந்து இங்கே சுவிட்ச் கேஸில் பார்க்குறப்போ நம்ம ஆன் த கோலே வந்து என்ன பண்ணிக்கலாம், சிஎன்ஜிலேருந்து பெட்ரோல் மோடு மாற்றிக்கலாம் அண்ட் வைஸ் வர்ஸா நம்ம வந்து பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி மோடுக்கும் மாற்றிக்கலாம். ரைட், அப்போது இப்போ நீங்கள் ஆன் கோயிங்கே போய்ட்டுருக்கீங்க, எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்விட்சை த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ராட்டில் கொடுக்காம இப்படி பெட்ரோல் மோடுக்கு மாற்றிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இங்கே மாறும். ஸோ இப்போ மாறலை, பட் வந்து ஜென்ரலாக மாறும். அது இப்போது இந்த மாதிரி ஆன்கோயிங்லேயே நம்ம மாற்றுறது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக அப்படி மாற்றிக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு செகண்ட் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு சிஎன்ஜி மோடுக்கு மாற்றிட்டு இல்லை பெட்ரோல் மோடுக்கு மாற்றிட்டு கூட நம்ம வந்து ஆன் பண்ணி திரும்ப ஓட்டலாம். அதுதான் சேஃப் கூட. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். இப்போ நீங்கள் யாராவது கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம இந்த 50 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரைடையும் வந்து தரவாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், வண்டி எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 23.4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிருக்கோம். சம்வேர் அந்த ஒரு ரேஞ்சில் தான் ஓடிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் ஓட்டின வரைக்கும் என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் என்ன, இந்த ரைடோட இந்த பைக்கோட ரைடிங் குவாலிட்டி அப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, வண்டி வந்து ரொம்ப டைனாமிக்காகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை. ஆஃப்கோர்ஸ் நிறைய நம்ம சேனல் நிறைய 200cc மேலே இருக்க பைக்ஸாக நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஒரு கம்யூட்டருக்கு நல்ல அஜைலான வண்டியாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் நல்ல கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது. ரொம்ப நம்ம நார்மல் கம்ப்யூட்டர் சிஎன்ஜி டேங்க் இல்லாத பைக்ஸை பார்க்குறப்போ இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அப்வியஸ்லி அந்த டேங்கோட வெயிட் நமக்கு கண்டிப்பாக தெரியும். பட் ஓட்டுறப்போ வந்து அந்த வெயிட் நமக்கு பெருசாக பாதர் பண்ணல. அண்ட் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்ஸில் வந்து இன்ஜினில் ஹீட்டு இதாகலை. அண்ட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயும் வந்து நமக்கு இன்ஜின் வந்து எப்படி சொல்கிறது, லேபர் ஆகலை, தேவையில்லாத லேபரிங்கும் ஆகலை. பட் நம்ம இப்போ சிஎன்ஜி மோடில் ஓட்டுறப்போ வந்து பவர் ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரியாக இருக்குன்னா கொஞ்சம் லேக்டாக இருக்குது. பட் வந்து பெட்ரோல் மோடில் ஓட்டுறப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணி ஓட்ட முடியுது. ரொம்ப பெப்பியாகவும் ஓட்ட முடியாது, ரொம்ப லீனியராகவும் இல்லை, ஒரு கரெக்டான மிட்ரேஞ்ச் ஸ்பாட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
நாம் இப்போது நம்ம எங்கே ஃபில் பண்ணோமோ, அதாவது நம்ம எங்கே மைலேஜ் ஸ்டார்ட் பண்ண இடமோ அந்த பம்புக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ மகாலட்சுமி ஏஜென்சிஸ் அந்த ஏரியாக்கே நம்ம வந்துட்டோம். திரும்ப சிஎன்ஜி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ஃபில் ஆகுது, எந்த அளவுக்கு ஃபில் ஆகுது அப்படின்ற அந்த அளவு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறாங்க. ஸோ மக்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் வந்து சிஎன்ஜி பைக்கில் நம்ம இப்போ கன்சியூம் பண்ண அளவு ஒரு 200 கிராம் சிஎன்ஜி தான் ஓட்டியிருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ செக் பண்ணலாம், மைலேஜ் நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அது கரெக்டாக ப்ரைஸ் எடுத்துருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு வந்து மைலேஜ் வருது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது சிஎன்ஜியோட 1 கிலோ ரேட் வந்து 89 ரூபா. ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கணும் மக்களே. இந்த பங்க்கில் 89 ருபீஸ் சிஎன்ஜி 1 கிலோவுக்கு. இப்போ மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து பியூர் அண்ட் பியூர் சிட்டி டிரைவிங் தான் பண்ணியிருக்கோம் இந்த பஜாஜ் ஃப்ரீடமை. அண்ட் ஃபில் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணோம் அப்படின்றது கொண்டு நம்ம எல்லாமே பர்டிகுலராக உங்களுக்கு காமிச்சிருப்போம். ரைட், இப்போ இந்த வண்டியோட ஃபியூவல் எஃபிஷியன்சி சிஎன்ஜியை பொறுத்தளவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். அண்ட் திரும்ப நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபில் பண்ண கணக்கு அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 28 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போது 1 கிலோ சிஎன்ஜியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போனால் 89 ரூபாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 43 டிவைடட் பை 28 இன்ட்டு 89 அப்படின்ற ப்ரைஸிங்கில் பண்ணால் 136.6 கிலோமீட்டர்ஸ் பர் கேஜி அப்படின்றது தான் இந்த வண்டியோட ஒரு அருமையான ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் தான். உலகத்திலேயே ஃபஸ்ட்டு சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் அப்படின்ற பேர் சும்மா கிடையாது. பஜாஜ் வந்து நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 136 1 கேஜிக்கு அப்படின்னா 2 கேஜிக்கு எப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் 2 லிட்டர் பெட்ரோல் வேறு இருக்குது. ஸோ பெர் லிட்டருக்கு வந்து 67 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மைலேஜ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ 134 சம்வேர் அந்த மாதிரி ஒரு மைலேஜ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது டோட்டலாக 2 லிட்டர் ஃபியூவல் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் பார்க்குறப்போ எனக்கு மாதாந்திர பெட்ரோல் செலவு அப்படின்ற அந்த ரன்னிங் காஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணால் நான் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் இந்த பஜாஜ் ஃப்ரீடம் சூப்பராகவே எக்ஸல் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியோட இன்டெப்த்தான ரைடிங் ரிவ்யூ இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த பஜாஜ் ரிவ்யூ பற்றின ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஃப்ரீடம் பற்றின ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் பத்மநாபன். பை.